வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல். டியர் 1 மணிக்கு, அதாவது இன்றைக்கி 17ஆம் தேதி 1 மணி ஷோக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நேற்று. இது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 90,241 ஓகேங்களா. 241 தான் நமக்கு ரிசல்ட்டு. 241க்கு நம்ம போர்டு மேக்கிங் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் கண்டிப்பாக 3 டிஜிட் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதை மேட்ச் பண்ணால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பி போர்ட்லேயும் ஒரு 4ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து சி போர்டு மட்டும்தான் நமக்கு மிஸ்ஸு. 241 நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி மட்டும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு மட்டும் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் நான் இதில் கொடுப்பேன். கண்டிப்பாக வின்னிங் வரும் ஓகேங்களா. இன்றைக்கி 2வது நாள் நம்ம 2வது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் நம்ம சூப்பராக வந்து முயற்சி பண்ணிக்கலாம். ஸோ 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3 அல்லது 2 நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம், ஹார்ட் ஒர்க் போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி கேமில் 241 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான மாஸ்கிட் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ 2ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் 3 தான் நான் டார்கெட் பண்ணேன். அதாவது ஆல் போர்டில் 3, 2 கொடுத்துருந்தேன். இதில் ஒரு முக்கியமான நம்பர் அப்படிங்கும்போது 3ஆம் நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் 2ஆம் நம்பரை நமக்கு ஏ போர்டில் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதாவது 2 நம்பர் நம்ம டார்கெட் பண்ணும்போது நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் 241க்கு நம்மளது 1 அல்லது 2 செட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. 24 அப்படிங்கிற ஒரு ஏபி மட்டும் ஒரு செட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏபிபிசிஎஸ் வந்து குறைச்சி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபார்மால் எடுத்த நம்பர் தான். இன்னும் கொஞ்சம் ஃபார்மால் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 24ங்கிற ஏபி இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி வந்து 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 241 தான் ரிசல்ட்டு. இன்றைக்கி நம்ம பிசிக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 43 நம்ம பிசி கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்தது 41 ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 நம்ம பிசி கொடுத்துருக்குறோம். அது வந்தது 41 ஜஸ்ட் மிஸ்ஸில் தான். அதாவது 42, 43 நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்தது 41 ஓகேங்களா. இது 2க்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41 தான் பிசியாக வந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல். டியர் லாட்ரி 18/8/2026 டியர் 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வந்து 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். நேற்று ஒரு அற்புதமான போர்டு மேக்கிங் நம்ம கிடச்சிருந்துச்சு. 2 போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு 2 போர்டாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்ம போர்டு மேக்கிங்கில் ஏ போர்டில் பார்க்கும்போது 2, 8, 5, 0 எடுத்துருக்கிறோம். சப்போர்ட்டுக்கு வந்து 6 வச்சுருக்கிறோம். பி போர்டில் 8, 2, 0, 5 எடுத்துருக்கிறோம். சப்போர்ட்டுக்கு 6 வச்சுருக்கிறோம். அதேமாதிரி சி போர்டில் 2, 8, 5, 0 வச்சுருக்கிறோம். சப்போர்ட்டுக்கு 6 வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எண்கள். இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கேம் வந்து வரும் ஓகேங்களா. இதில் வந்து 3 டிஜிட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு 2 நம்பராவது, அதாவது ஒரு பெயர்ஸாவது பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்மள நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும்னு நம்புறேன். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வாரத்தில் 1 அல்லது 2 3 டிஜிட் நீங்கள் தாராளமாக இதில் அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்து எடுக்கிறேன். இது 3 டிஜிட் மேக் பண்ணுறீங்க இல்லையா, அது அவங்களுக்காக நான் கொடுக்குறேன். அவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை நம்பர் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்த ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் இது தான். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமில் ஆல் போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 2ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி 2 மிஸ் ஆனால் 8ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2, 8 தான் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் ஆல் போர்டில். ஸோ இந்த நம்ம போர்டில் வந்து நிற்கிறதுல ஒரு 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். ஆல் போர்டில் நேற்று ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருந்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி கிடைக்குன்னு நம்புகிறேன். 2 அல்லது 8 இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் போர்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். சிங்கிள் நம்பர் பொறுத்தவரை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 2, பி போர்டில் 2, சி போர்டில் 2 இந்த 2ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் 2, 8 கொடுத்துருக்கிறோம். இந்த 2ல் இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மாதிரி தான் தோணுது. நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் 2ஆம் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிற நண்பர்களே. சிங்கிள் நம்பர் நாளைக்கு ஒரு 2ஆம் நம்பர் உள்ளே வரணும். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. எல்லாமே கெஸ்ஸிங்கு தான் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் பி போர்டில் ஒரு 5 அல்லது 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்ட்லேயும் ஒரு 0 அல்லது 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது பிசியில் சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி போர்டு ட்ரை பண்ணுறவங்க பி போர்டில் 5-0, சி போர்டில் 5-0 ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு உன்னோட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28, 25, 20, 26, 82, 85, 80, 62, 52, 50, 58, 56, 02, 08, 05, 65 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஃபார்முலாவில் கிடச்ச டோட்டல் நம்பர்ஸ் இத்தனை நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதில் கண்டிப்பாக வந்து 2 செட்டு அல்லது 3 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேற்று ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 2 செட்டாவது வரும், அல்லது நமக்கு லக்கு இருந்துச்சு 3 செட்டு கூட வரும். அதனால் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்பர் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கு நான் ஐடியா பண்ணுறேன். நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் வந்து நான் குறைச்சி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வின்னிங் நம்ம குறையாக வந்தாலும் நம்பர் குறைச்சி கொடுக்குறேன். ஓகேங்களா? நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் குறைச்சி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இதை மேட்ச் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயும் நல்ல வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, இதில் வந்து ஒரு ஏபி, ஒரு பிசி, ஒரு ஏசி, ஏதாவது ஒரு செட்டு, 2 செட்டோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கணக்கில் வருது. ஃபார்முலாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதுங்கிறத பார்த்து எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். இதுலேருந்து உங்களுக்கு முக்கியமான எண்களை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இது அத்தனையும் மேட்ச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்து மீதி விட்டுருங்க. இது நம்ம கெஸ்ஸிங்கில் கிடைக்கிற நம்பர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த 3 டிஜிட் பார்த்துடலாம். ஸோ 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து போர்டு மேக்கிங் இருக்குங்களா, அந்த போர்டு மேக்கிங் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச போர்டு மேக்கிங் வச்சு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 528, 582, 852, 502, 825, 285, 250, 208, 520, 280, 258, 205, 526, 502, 256, 265 இப்படி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.